ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஜாக் ஃபேன்ஸ் மீட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பிக் பாஸ் கொண்டாட்டம் இன்னொரு பார்ட் 2 போட வேண்டியது இருக்குது. நம்ம அது அப்புறம் போடலாம். இப்போ ஜாக் ஃபேன்ஸ் மீட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதில் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் மிங்கிள் பண்ணி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நான் முக்கியமாக பேச நினச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து அவங்க விஷால் பற்றி, ஜெஃப்ரி பற்றி, சாச்சனா பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிஆர் பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ நடந்த அந்த க்யூட் சண்டையை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்புறம் முத்துக்கும் இவங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 2 செக்மெண்ட்டில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேசலாம். முடிஞ்சால் ஒரு பார்ட்டில் பேச முடியும்னா பேசுகிறேன், இல்லை இன்னொரு பார்ட் போடுறேன் இதை பற்றி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாச்சனா பற்றி பேசிடலாம். ஏன்னா சாச்சனா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் ஃபினாலேயும் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாவம், அவங்க இருக்கிற இடமே தெரியவே இல்லை. ஆள் அட்ரஸே காணோம். அதாவது அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்து அவங்க பல்ப் வாங்கி அழுது பயந்ததுக்கப்புறம் அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கோட அந்த ப்ரீமியர் ஷோ அந்த இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், சாச்சனா வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. அந்த ப்ரீமியர் ஷோவில் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த பக்கமும் அந்த அருண் டீம் கூடவும் இல்லாமல், முத்து தீபக் கூடவும் இல்லாமல், இந்த பக்கம் கோவா கேங் கூடவும் இல்லாமல், ஒரு விதமாக அவங்க மாட்டிக்கிட்டு வரோமா கும்பலோட கோவிந்தாவாக இருந்துடலாம்ப்பா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த ப்ரீமியர் ஷோக்குமே வந்தாங்க. ஃபினாலேயும் அப்படி தான் தெரிஞ்சாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேயுமே இன்ஃபேக்ட் அப்படி தான் தெரிஞ்சாங்க. அவ்வளோ கலாய்க்கு நடுவுலையும் சாச்சனாவோட சத்தம் கேட்கவே இல்லை. அப்புறம் வந்து அதை பற்றி சாச்சனாக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி, இல்லை சாச்சனா பற்றி ஜாக்லினுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அவங்க என்ன கேட்பாருங்க, நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் ஜாக் ஃபேன்ஸ் மீட் வந்து ஆங்கர் பண்ணது வந்து ஷோபனா தான் அப்படின்னு சொல்லும்போது, ஷோபனா மேம் வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்லிடுறாங்க. அது பிடிக்குமா, அப்போனா நீ எப்படி இப்போயே இப்படி சொல்லிட்டிங்கன்னா நான் எப்படி கொஸ்டின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள ஆங்கரிங்கோட அவங்களோட இதுவே போட்டு வாங்கிறது அப்படின்னும் போது ஜாக்கை வந்து யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்குக்காக வந்து கொஸ்டின் வந்து ஷோபனா மேம் கேட்டது நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம். ஜாக்காக கேள்வி கேட்ட ஷோபனா மேம் ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னும் போது பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ அப்படி வந்து ஜாக்குக்காக பேசினவங்க இப்போ ஜாக்கே இன்டர்வியூ பண்ணும்போது, அதாவது ஃபேன்ஸ் மீட்டுக்காக ஜாக்கை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியதாக, நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, பிக் பாஸ் முடிஞ்சோன்னே ஒரு இன்டர்வியூ நடக்கும் இல்லைங்களா எல்லாருக்குமே பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கை வந்து ஜோ மைக்கேல் சார் தான் எடுத்திருப்பாரு. ஸோ நான் அதை மிஸ் பண்ணி, ஏன்னா விஷாலுக்குலாம் அது வந்து ஷோபனா மேம் எடுத்திருப்பாங்க, முத்துக்கும் ஷோபனா மேம் எடுத்திருப்பாங்க, ஆனால் ஜாக்லினுக்கு அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஃபேன்ஸ் மீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு பதில் இந்த சான்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஷோபனா மேம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங்காக தான் 2 ஃபேன்ஸ் மீட், ஐ மீன் 2 செக்மெண்ட்டாக பிரிஞ்ச ஃபேன்ஸ் மீட்டுமே போச்சு அப்படின்னு சொல்லணும். இதில் சாச்சனா பற்றி அவங்க கேட்கும்போது, இப்போ வந்து ட்ரால்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முத்து ஜாக் எல்லாம் 2 பேரும் சேர்த்து வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், லவ் பாண்டிங் அப்படி இப்படி நிறைய ட்ரால்ஸ் மீம்ஸ்லாம் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த உங்கள் 2 பேருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருந்தது, ப்ளஸ் வந்து வெளியில் அதை இப்படிலாம் ட்ரால் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, அப்போ அவங்க உள்ளே சொல்கிறாங்க, உள்ளே நாங்கள் அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு 50 நாள் செம்ம சண்டை இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது, அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் நானும் முத்துலாம். அதாவது கேர்ள்ஸ் டீம் விஸ் பாய்ஸ் டீம்னு இருக்கும்போது கேர்ள்ஸ் டீம் அவங்க அட்டாக் பண்ணோம், பாய்ஸ் டீமை நாங்கள் அட்டாக் பண்ணணும்னு வரும்போது அவ்வளோ சண்டை முட்டி மோதி போட்டிருக்கோம். ஆனால் வெளில வந்து அதெல்லாம் வந்து ட்ரால்ஸ்லாம் பார்க்கும்போது முத்து நான் ஷோவில் கூட அப்படி பார்த்ததில்ல க்யூட்டாக, அந்தளவுக்கு வந்து நாங்கள்லாம் சண்டை போடும்போது அதெல்லாம் எடுத்து போட்டு சண்டை கோழி அப்படிலாம் போட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தது. அப்போ வந்து நானே முத்துக்கெலாம் நம்மளாம் இது, அப்போ முத்துவும் சொன்னாப்புல, இந்த மாதிரி நாங்களாம் எவ்வளோ அடிச்சு பிடிச்சி நம்மளாம் எப்படி அசிங்கமாக திட்டிக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோம், பாரா ட்ரால்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க, நாங்களே உட்காந்து சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் இல்லை, இண்டிவிஜுவல் கேம் ஆனோடனே எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு, அது வேறு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் சண்டை போட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ட்ரால்ஸ்லாம் பார்க்கும்போது அது க்யூட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாங்க நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 50 டேஸ் வந்து பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் வந்து
சரியில்லை சரியில்லைன்னு சொன்னாலுமே அப்போ தான் பாய்ஸ்க்கான அந்த வீக்னஸும் கேர்ள்ஸ்க்கான அந்த பவரும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது. அதனால தான் அங்கே யூனிட்டி இருந்தது. யூனிட்டி இல்லை அப்படின்னும் போது கேர்ள்ஸ் கேம் ஆடினாங்கன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் கேம் ஆடினாங்க. நீயா நானா போட்டி கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே இருந்துச்சு. அதனால தான் அங்கே யூனிட்டி இல்லாமல் ஒரு விஷயம் வந்துச்சு. இங்கே பாய்ஸ் டீமுக்குள்ளே பாய்ஸ் டீமாக இருக்கும்போது அவங்க கேம் ஆடல, இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறமா அவங்க கேம் ஆடல அப்படின்னும் போது இங்கே கேமே ஆடாத இடத்துல ஷைன் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சார், முத்துன்னு ஒருத்தர். அங்கே நிறைய பேர் கேம் ஆடினதுனால அது இண்டிவிஜுவல் கேமுன்னு அதை ஒரு என்ன கேட்டால் அது தனித்தனியாக போயிருந்தாலே போரிங்காக போயிருந்தா கூட கேர்ள்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். முத்தோட கேம் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பூசி மழுப்பின மாதிரி ஆயிருக்கும். அது இண்டிவிஜுவல் கேமு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் கேர்ள்ஸ் சைடில் இருந்த ஒரு சிலர் வந்து ரொம்பவே வந்து பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு, அது தர்ஷிகாவாகட்டும் தர்ஷாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே அதில் அன்ஷிதாவாகட்டும், அதுக்கப்புறம் அண்ணான்னு சொல்லிட்டு தீபக் ஆகட்டும், அப்படி வந்து கேர்ள்ஸ்க்கான அந்த டஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்க அப்படிங்கிற இடத்துலையோ இல்லைனா வந்து ஒரு பாண்டிங் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கேர்ள்ஸ்க்கான கேம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அது வந்து பாய்ஸ் சைடுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அது பாய்ஸ் வேஸ் கேர்ள்ஸுன்றது அவ்வளோ வரைக்கும் போராக இருந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன கேட்டால் அது போர் அப்படிங்கிறத விட ஏன் போராக இருந்ததுன்னா பாய்ஸ் சைடு அப்போ பிரைட்டாக தெரியல, கேர்ள்ஸ் சைடு தான் பிரைட்டாக தெரிஞ்சது. அதனால தான் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. யூனிட்டி இல்லைன்னு சொல்லி ஹோஸ்ட் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த யூனிட்டி இல்லாத ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஒரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ள்ஸ்குள்ளே இருந்தாலும் அதையும் மீறி கேம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக கேம் ஆடணுன்னு வரும்போது அந்த ஒரு டஃப்னஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் கொடுக்கல. ஏன்னா அவங்க அப்படியே பாய்ஸ் டீம் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மூட்லேயும் இல்லைனா என்ன சொல்கிறது, நீ வின் பண்ணால் என்ன நான் வின் பண்ணால் என்ன அப்படிங்கிற இடத்துலையுமே அந்த கேம் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் அவங்களுமே பாய்ஸை வந்து நாமினேட் பண்ணாமல் கேர்ள்ஸை பண்ணது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான். இப்போ ஜாக்லின் சொன்னதுமே வச்சு பார்த்தா கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸ்ன்னு வரும்போது நானும் முத்தும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டோம், அப்படி சண்டை போட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இல்லை. இண்டிவிஜுவல் கேமுன்னு வந்தோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு பாண்டிங் அங்கே க்ரியேட் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்படின்னும் போது ஜாக்கோட கேம் டைட்டில் வின்னராக ஏன் ஆகலை அப்படிங்கிறது அதுக்கான விஷயமாகவே நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவங்களே அதை சொல்லும்போது ஒருவேளை கேர்ள்ஸ் டீமுன்னு ஸ்ட்ராங்காகவே நின்றுருந்தாங்கன்னா ஜாக் தான் டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க. மேபி முத்துக்குமரன் ரன்னராக வந்திருக்கலாம். இது அப்படியே உல்ட்டாக ஆனதுக்கு காரணம் இண்டிவிஜுவல் கேமுன்னு ஒன்று வந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே போயிருந்தா தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளே இருந்திருக்கும், விஷால் அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ளே இருந்திருக்காது. தீபக் அப்படிங்கிற ஒரு விஷயம் டாப் 5க்குள்ளே வர்றது அப்படிங்கிறத மீறி இந்த சைடில் இன்னும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக ஒரு சிலர் வெளில வந்திருப்பாங்க கேர்ள்ஸ் டீமில் அப்படின்னு சொன்னால். இது வந்து பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது கேர்ள்ஸ்க்கான ஒரு டவுனாக தான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஜாக்குமே வந்து அந்த டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்ஸ் மிஸ் ஆன இடமா தான் நான் அந்த ஸ்ப்ளிட்டாக இருக்கும்போது இருந்த ஜாக் வந்து ஒன்றாகும்போது நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல முத்துக்கிட்ட, அங்கே தான் ஜாக் டவுன் ஆனாங்க அப்படின்னு எனக்கு அப்போவே ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இது அவங்களே இன்டர்வியூஸில் சொல்லும்போது இந்த இடம் தான் அந்த மிஸ் ஆன இடமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் ஜாக் கேம் ஆடி இருந்தாலுமே அது ரன்னர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்குமே தவிர, ஏன்னா வின்னர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்ட்ராங்காக கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு காட்டியிருந்தா தான் அது ஜாக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த இடம் அப்போவே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், அவங்க வின்னர் ஆகலை அப்படின்னாலுமே நம்மளோட ஹார்ட்டை வின் பண்ணியிருக்காங்கன்ற சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குது. பட் ஆனால் அவங்க சொன்னதுக்கான அந்த விஷயத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இது முத்துக்கும் ஜாக்குக்கும் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நடுவில் சாச்சனா வந்தாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முத்து அதாவது ஒரு அண்ணா தங்கச்சி பாசத்தை விடவும் ஒரு அண்ணா அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிற விஷயத்தை வந்து வெளியில் பெருமையாக பேசுகிறாங்கன்னா ஒரு சின்ன பொசசிவ்னஸ் வரும்ல, அப்படி தான் நான் வந்து சாச்சனாக்கு வந்ததை பார்க்குறேன். அவள் வந்து ஒரு சின்ன பொண்ணுங்க, ஒரு 21 வயசில் எப்படி இருப்பாங்களோ நம்மளுமே 21 வயசில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு சொசைட்டியோட அந்த எக்ஸ்போஷர் இல்லாத இடத்துல இல்லை நம்மளுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் செஞ்சிடணும், தோன்ற விஷயத்தெல்லாம் பேசிடணும், மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேணாம், ஃபில்ட்ரு பண்ணி பேச வேணாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒன்று பண்ணியிருப்போம்ல அந்த மெச்சூர்டு இல்லாத வயசில். அந்த மாதிரி தான் நான் சாட்சினாவை பார்க்குறேன். ஒரு குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவகிட்டே நான் சொல்லிட்டேன், சாட்சி இப்படி பண்ணாத சாட்சி இப்படி பண்ணாத சாட்சின்னு சொல்லிட்டேன் டேரெக்டாகவே போய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கர் கிட்ட. சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டேன் போது ஆமாம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கரும். ஸோ அவங்க தீபக் கிட்டேயுமே இதை பேசியிருப்பாங்க உள்ளேயுமே. பட் ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா கரெக்டு
கரெக்டு தாங்க. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன் நானுமே இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சீசன் 3லேயோ சீசன் 4லேயோ நான் பேசியிருப்பேனா இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த சீசன்லேயுமே நான் இந்த அளவுக்கு இதை பார்ப்பேன். அதை பற்றி இந்த ஷோவில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு பேசுவேன். பட் ஆனால் ஒரு கேமரா முன்னாடி பேசும்போது எவ்வளோ கான்ஷியஸாக பேசணும், இல்லை அதை எவ்வளோ உள்வாங்கி அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அது வந்து நம்ம பண்ணதான் எக்ஸ்பீரியன்ஸில் வரும்ங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்குள்ளே அதை நம்ம மெச்சூர்டாக ஃபீல் பண்ணி தான் அதை பேசணுன்னும் போது அந்த மெச்சூரிட்டி நமக்குள்ளே வர்றதுக்குமே டேக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது 25 இயர்ஸ்க்குள்ளெலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு அந்த விளையாட்டுத்தனத்தோடவோ இல்லை அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு புரியாத இடத்துலையோ ஏதோ ஒரு பொசிவ்னஸ்லையோ ஜெலஸ்லையோ வந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக அழகாக ஜாக் சொன்னாங்க. அவர் குழந்தைங்க நம்மளுமே அப்படி தான் பண்ணியிருப்போம் அந்த வயசில் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் சொல்கிறேன், அவங்க கூட இருந்த எல்லாரையுமே ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தாங்க, இல்லை அண்ணன் தம்பியாக பார்த்தாங்க, இல்லைன்னா அக்கா தங்கச்சியாக பார்த்தாங்க. இந்த இடத்துல அண்ணன் தம்பியாக பார்த்த இடத்துல தீபக்கும் ஜெஃப்ரியும் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்த்த இடத்துல அருண் முத்து இவங்களெல்லாம் வச்சுக்கலாம். பட் ஆனால் அக்கா தங்கச்சி அப்படின்னு பார்த்த இடத்துல அவங்க வந்து இவங்க சௌந்தர்யாவே வச்சுக்கலாம், சாச்சனாவே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கும் சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணது ஜாக் தான். அவங்க 2 பேர் கூடயும் இவங்களுக்கு சண்டை வராத இடமே இல்லை. சாச்சனா அட்டாக் பண்ணாத இடமே இல்லை, சௌந்தர்யாக்கிட்டேயும் சண்டை வராத இடமே இல்லை. இருந்தாலும் ஸ்டில் அவங்க இவங்களுக்கான அந்த அழகான அந்த ஒரு பாண்டிங்கை ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா சாச்சனாவை அழகாக அவங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து அவர் குழந்தை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. ஜெஃப்ரி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஜெஃப்ரி வந்து நீங்கள் எலிமினேட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஏன்னா ஜெஃப்ரிக்காக டெவில் டாஸ்கில் நீங்கள் அழுதிங்க, பட் ஆனால் நீங்கள் எவிக்ட் ஆகும்போது அவங்க சிரிச்சது பண்ணது அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் ஹர்ட் ஆனீங்களே, எப்படி ஃபீல் ஆச்சு? இதை பற்றி நீங்கள் ஃபினாலேன்னு அவங்க சொல்ல, இதை பற்றி நீங்கள் ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஹாஷ் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆங்கரு. ஸோ நம்மளுமே பார்த்துருப்போம், ஃபினாலேயில் வந்து ஹோஸ்ட் வந்து சொல்லியிருப்பார் சத்யாவையும் ஜெஃப்ரி எழுப்பி, அதெல்லாம் போய் பார்த்தீங்களான்னா பார்த்தேன் சார், உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் தான் சார் நம்பிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அதை பற்றி பேசியிருப்போம். இப்போ கூட அவங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜெஃப்ரி வந்து நான் ஒரு காம்படிட்டராகவே பார்க்கல, அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஜெயிக்கணும்னு நான் நினச்சேன். அப்படி அந்த பையனுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஜஸ்ட் இப்படி தூக்கி விட்டுட்டா அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னு அவன் ஜெயிக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி பசங்கள்லாம் ஜெயிச்சா அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அந்த ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கணும் நம்ம கரியரில் அப்படின்னு யோசிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலாக இருப்பான். அதனால் அவன் ஜெயிக்கிறதுக்கான ஏதோ ஒரு பிடிமானத்தை நம்ம கொடுத்துடணும், ஒரு கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவன் சிரித்ததோ பேசினதோ எனக்கு வெளில போய் பார்க்கும்போது பின்னாடி இப்படிலாம் பண்ணியிருக்கான், கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்பயும் வந்து நான் அந்த ஸ்டேஜில் சொல்லும்போது வந்து நான் அப்போ தான் எவிக்ட் ஆகி 2 நாள் தான் ஆச்சு, நான் பெருசாக எதுவும் பார்க்கல, இல்லை ப்ளஸ் அதுலேருந்து அந்த ஒரு சூட்டோட சூடுவே அதை நான் பார்த்ததுனால நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப் வந்து என்கிட்ட சொன்னது வந்து என்னை பற்றி என்னை வச்சு அவன் அது மாதிரி சிரிக்கல, பேசலை, இன்னொருத்தரை வச்சு அதான் அவன் சொல்லியிருப்பார்ல, சாச்சனாவுக்கு வந்து அழுகையே வரல, ஆனால் அழகிற மாதிரி நடிக்கிறதா எனக்கு சிரிப்பு வருதுன்னு தான் சத்யாவும் ஜெஃப்ரியும் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன தான் அவங்க சாச்சனா அந்த இடத்துல ப்ளேம் பண்ணாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, உங்களுக்கு வந்து சாச்சனாக்கு அழுகையே வரல, சிரிப்பு தான் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஜாக்லின் அவங்களுக்கு பிடிக்கலன்றது கூட வேறு. சத்யா ஜாக்லின் பிடிக்கல, நீங்கள் ஜாக்லின் கூட க்ளோஸாக இருந்திருக்கீங்க, ஜாக்லின் உங்களுக்காக டெவில் டாஸ்கில் அழுதிருக்காங்க, நீங்கள் எதாவது தப்பு பண்ணும்போதெல்லாம் பண்ணாத ஜெஃப்னு ஒரு மென்டராக உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை கைட் பண்ணியிருக்காங்க அந்த ஷோல்னா, அப்படிப்பட்டவங்க எவிக்ட் ஆகும்போது உங்களுக்கு அழுக வரணும்னு அவசியம் இல்லை அந்த பொண்ணு அழற மாதிரி நடிக்குது அப்படின்னு சொல்கிறத கூட நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். இல்லைனா சத்யா கிட்ட கூட சாச்சனாக்கு அழுகே வரல, நான் சும்மாவே அழற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கா, அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சீரியஸ் நோட்டில் அதை சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பாக ஜனங்களுக்கு கன்வே ஆகிருக்காது. இந்த மாதிரி வந்து ஆனால் அதை நீங்களே சிரிச்சுக்கிட்டு சொன்னதுனால தான் அது பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் ஓகே சாச்சனாவை தான் சொன்னீங்க, சாச்சனாக்காக தான் பேசுனீங்க, ஓகே, அதாவது சாச்சனாக்கு அழுகே வரல, ஆனால் வளர மாதிரி நடிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்றதை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. நீங்கள் சிரிக்காமல் அதை சீரியஸ் நோட்டில் சத்யா கிட்ட கன்வே பண்ணியிருந்தாலோ, இல்லை வெளியில் கேமரா கிட்டே ஏதோ ஒரு இடத்துல ஏன் சாச்சனா கிட்டேயே போயிட்டு கூட இல்லை சாச்சனா சரி ஓகே சாச்சனா கிட்ட சொல்ல முடியாது, சத்யா கிட்ட நீங்கள் சொல்லும் போதுமே
ஜாக்லின் எவிக்ட் ஆனது எனக்கு பிடிக்கல, நான் ஜாக்லின் கூட எனக்கு 1008 கான்ட்ரவர்சி இருக்குது. பட் ஆனால் அதுக்காக வந்து சாச்சனா வந்து அழுகையே வராமல் அது மாதிரி சிரிக்கிறா அப்படின்னும் போது அது எனக்கு கஷ்டமாக இருந்து கூட சொல்ல வேணாம், அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு உங்களோடது அந்த ஒரு புரிதலை நீங்கள் சீரியஸாக கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாச்சனா மேலே ப்ளேம் பண்ணுறது ஓகே. ஆனால் நீங்களே அதை சிரிச்சுக்கிட்டு தானே சொன்னீங்க. ஏன்னா அந்த பொண்ணு வெளில சிரித்து அப்பட்டமாக மாட்டிக்கிச்சு, வெளில வந்து சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதால அழகிற மாதிரி நடித்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சிரிச்சே மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த இடத்துலையுமே ஜாக்லின் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஜெஃப்பை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து ஸ்டில் மை பிரதர் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் பேசினாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டே எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் நான் ஸ்டேஜில் அப்படி சொல்லிட்டேன். அந்த ஒரு மூடில் இருந்தேன் நான், அந்த 2 நாள் எவிக்ட் ஆனது அப்படின்னும் போது அந்த வீடியோஸ்லாம் நான் ஃபுல்லாக கவர் பண்ணல, அதனால் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தோன்னே நான் வந்து உனக்காக சிரிக்கலை, இன்னொருத்தர் பண்ணதுக்காக தான் சிரிச்சேன்னு சொல்லும்போது ஓகே சரி, அப்போ நம்ம தான் தப்பாக யோசிச்சிட்டோமோ, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கணுமோ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஜாக்லின் அவங்க மேலேயே ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே ஆங்கரிங் பண்ண சோபனாவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், அந்த இடத்துல ஜெஃப் பண்ணது தப்பு தான். பட் ஆனால் இவங்களுக்கு ஜெஃப்பை பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இல்லை அவர் மேலே இவங்க வச்ச பாண்டிங் தம்பி அப்படி, ஏன்னா இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க ரைட்டா, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸாக நினைக்கிறவங்களோ வந்து இந்தளவுக்கு நம்ம அவங்க கூட க்ளோஸாக பழகியிருக்கோம் அப்படின்னும் போது அவங்கள நம்மளுக்கு குறை சொல்லவும் மனசு வராது. அவங்க தப்பே செஞ்சாலும் நம்மளுக்கு அந்த குறை சொல்லவும் மனசு வராது, அது குறைன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்க மனசு வராது. அப்படிங்கிற இடத்துல ஜெஃப்பை வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த தம்பிங்கிற பாசத்தை அவங்க உண்மையாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அவங்களுக்கே குறை சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஸோ விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. இது இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதே இடத்துல அவங்க காம்படிட்டராகவே பார்க்கல அப்படிங்கிறத சொல்லும்போது ஆப்வியஸாக அவங்க வந்து, ஆனால் ஜாக்லினை வந்து ஜெஃப்ரி வந்து காம்படிட்டராக தான் பார்த்தாரு. ஏன்னா அந்த ஷோ அப்படி தான், அதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. காம்படிட்டராக பார்க்கலன்னா அதுக்கு எது கேம் ஆட போனீங்க, கேம் ஆட போயிட்டு நீங்கள் இப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் எனக்கு கேள்வி கேட்பீங்க, எனக்கு புரியுது. பட் ஆனால் இதே யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறதையும் அவங்களே ப்ளேம் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் டுவர்ட்ஸ் ஃபினாலே வந்து ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அது எப்படி அதுக்கு என்ன அதை எப்படி சொல்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி வந்து இல்லை அங்கே வந்து எனக்கு சௌந்தர்யாவை பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் இருந்தாலுமே என்ன சொல்கிறது, இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஃபினாலே போகிறோம் அப்படின்னும் போது நானும் அங்கே எனக்கான விஷயத்துக்காக தான் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடுறேன், அவங்களும் அந்த இடத்துல ஒரு காம்படிட்டர், ஸோ அவங்க விஷயத்துக்காக அவங்க ஓடுவாங்க. அப்படின்னும் போது ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிறது தான் அந்த கேம். அப்படின்னும் போது அந்த இடத்துல கான்ட்ரவர்சிஸோ சண்டையோ வர்றது சகஜம்தான். ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் வந்து சண்டை வராமலாம் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே வரும். அப்படின்னும் போது அங்கே நடந்தது ஒரு காம்படிஷன், அந்த ஹெல்த்தி காம்படிஷனுக்கு நடுவில் எங்கள் 2 பேருக்குமான அந்த விஷயம் நடந்தது உண்மை தான். பட் ஆனால் அவுட் ஆஃப் த கேம் நாங்கள் வந்தப்புறம் நாங்கள் எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் உள்ளே நடந்ததை பற்றி நாங்கள் பேசுறது கூட கிடையாது. அப்படியே அதை பற்றி பேசணுன்னாலும் க்யூட் மூமெண்ட்ஸ், ஸ்வீட் மூமெண்ட்ஸ் அதை பற்றி தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க சொல்லும் போதே ஆடியன்ஸ் சைடில் ரொம்ப சவுண்ட் வரும்போது ஆங்கருமே சொன்னாங்க, பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் வருதுன்னா கோவா கேங் அப்படின்றாங்க ஜாக்லினுமே. ஸோ நிஜமாகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெளில வந்து ரொம்ப அழகாக கண்டினியூ ஆகுதுங்க. மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு ஆர்டிஃபிஷியலாக கமர்ஷியலாக இன்டர்வியூஸ்க்காக கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இவங்க 3 பேருது நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி உள்ள அவங்க கேமும் ஆனாங்க, சண்டையும் போட்டாங்க. இப்போ வந்து சமாதானம் ஆனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த சண்டைக்கான புரிதல் அந்த கேமோடு போயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத, அது வேற இது வேறங்கிறத பிரித்து பார்த்து 3 பேருமே அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஜாக்லினோட பர்த்டேக்குமே சௌந்தர்யாவும் ரயானும் போய் விஷ் பண்ணதை நம்ம வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம், ஜாக்லின் ஹாப்பி பர்த்டே ஜாக் சொல்லும்போது. ஸோ அங்கே அது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நானும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சரி, ஒரு 4-5 ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கூட சரி, நிறைய கசின்ஸ் அப்படிலாம் வரும்போது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வராமலாம் இருக்கவே இருக்காதுங்க. அப்படி சண்டையே வராமல் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் நடிச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு இடத்துல கான்ட்ரவர்சி இருக்கும், யாருக்கோ ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கும், இல்லை நம்மளுக்கு யாரையாச்சும் பிடிக்காமல் இருக்கும். அப்படின்னும் போது எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணுன்றது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது.
கிடையாது. அப்படி எல்லார்கிட்டயும் அவங்க நல்ல பேர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சண்டை வர்றது தான் ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரோ பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அப்படி தான். அந்த சண்டை வந்து அந்த சண்டைக்கான புரிதலோடு அடுத்து அந்த அந்த திருப்பி திருப்பி கூட சண்டை வரலாம். ஆனால் ஒரே விஷயத்துக்கு அந்த சண்டை வரக்கூடாது. ஒரு விஷயம் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி திருப்பி திருப்பி அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஹெல்த்தியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த அந்த ஒப்பீனியனில் உனக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காம இல்லை, என்ன உனக்கு பிடிக்காம இல்லை, 2 பேருக்கும் அந்த ஒரு டாப்பிக்கில் தான் பிரச்சனையே தவிர நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு கேரக்டரில் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற புரிதலோடு தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இல்லை சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு 4-5 கலீக்ஸ் கூட இருக்கிற அந்த பாண்டிங் எல்லா இடத்துலையுமே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வரும். எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அதே இடத்துல அதை ஹெல்த்தியாக ஷேர் பண்ணிக்கிற இடத்துல அந்த டிஸ்கஷன் இருக்கணும். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சோடனே திருப்பி ஹெல்த்தியாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த பாண்டிங்கோ கண்டினியூ ஆகும். இதுதான் அந்த ஒரு எப்படி அந்த விஷயத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெச்சூர்டு ஆங்கிளில் நான் பார்க்குறேன். இதை தான் வந்து ஜாக்லின் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்போ வெளில வந்து பார்க்குறதுமே நாங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஷோவில் நடந்ததெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படி ஏதாவது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பார்க்கணும் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். அதை பற்றி நானும் பார்க்கல, அவங்களும் பார்க்கறதில்ல. ஜஸ்ட் வந்து அதில் இருக்க அந்த க்யூட் மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கா தங்கச்சி பாண்டிங் தான். வீட்டில் கூட பாருங்களேன், அம்மாவும் பொண்ணு தாங்க நிறைய சண்டை போடுவாங்க. அப்பா பொண்ணு நிறைய சண்டை போட மாட்டாங்க. அம்மாவும் பொண்ணு தான் நிறைய சண்டை போடுவாங்க. அக்கா தங்கச்சி நிறைய சண்டை போடுவாங்க, அண்ணன் தம்பிங்க போட மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து மனசில் இருக்கிறது கொட்டணும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப வந்து ஓப்பனாக ஆப்வியஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க எமோஷனும் சந்தோஷம் எல்லாத்தையும் டக்குன்னு கொட்டிடுவாங்க. ஆனால் அது கொட்டுறது எல்லா இடத்துலையும் கொட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலர் எல்லார்கிட்டையும் கொட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பட்சத்தில். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்க ஒரு சிலர் கிட்ட மட்டும்தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை இன்னைக்கு நம்ம ஏதோ கோவத்தில் பேசிட்டாலும் நாளைக்கு நம்ம அந்த மூட்லேருந்து வெளில வந்து அதை யோசிச்சு போய் ஒரு சாரி கேட்டால் அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த அக்கா தங்கச்சி பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே இடத்துல தான் நான் வந்து அகெயின் சொல்கிறது தான் என் வீடியோஸ்லலாம் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அப்படி ஒரு பாண்டிங்கில் தான் இருக்காங்க. அவங்க கேம்குள்ளே கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஆனால் கேமை விட்டு வெளில வந்து அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குது. அதை பார்த்து நம்மளும் ரசிக்கணுமே தவிர திருப்பி ஜாக் ஃபேன்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸுன்னு போய் நம்ம முட்டி மோதுறது நல்லா இல்லை. கேம் விட்டு வெளில வந்து அவங்களே சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தான் இருக்காங்க. நம்மளும் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நம்மளும் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒன்றாச்சு கோவா கேங் பற்றி. ரயான் பற்றி அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது நம்மளுக்கே தெரியும் ரயான். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் டவுனாக இருக்க இடத்துல எனக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க டவுனாக இருக்க இடத்துல நான் போய் நிற்கிறதுக்கும் அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்பேஸை கொடுக்கறதே அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானும் போது எனக்கு அந்த வீட்டில், அதாவது நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடை பொறுத்த வரைக்கும் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும். அது என்ன தான் நம்ம வந்து இது என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கேம் ஆடக்கூடாது, ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த வீட்டில் அப்படி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு, ட்ரஸ்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜாக் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அது கேமை பாதிக்காத விதத்தில் இருக்கணும். அது இவங்க கேமையும் பாதிக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் பாதிக்கக்கூடாது. ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல தான் சௌந்தர்யா கன்ஃபியூஸ் ஆகி ஜாக்லின் கூட இருக்கிறது தன்னோட கேமை பாதிக்குமோன்னு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க வந்து மற்றவங்க கேமையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, என் கேமையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினைக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. அது சாச்சனால் ஆரம்பித்து சௌந்தர்யா வரைக்கும் நிறைய பேர் அதை விமர்சனம் அப்படி தான் பண்ணாங்களே தவிர ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்காக அன்ஷிதா வரைக்கும் இப்போ சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் ஆக்சுவலாக அன்ஷிதா, தர்ஷிகா, சாச்சனா, தர்ஷா எல்லாருமே வந்து அதை தான் திருப்பி ஜாக்லின் மேலே சொன்ன விஷயம்னா ஜாக்லின் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு கேம் வேறு அப்படிங்கிறதுல. ஆனால் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தது, ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி கேம் ஆடுறாங்களா அப்படின்னு. அது வந்து இப்போ ஜாக்லினை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிற ஒரே பதில். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து அப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ஷோல்டர் கிடைக்குதுன்னா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்மளுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது மாதிரி வந்து
இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இப்போ வந்து அந்த வீட்டில் நிறைய எமோஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம், செய்வோம். சம்டைம்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், சம்டைம்ஸ் ரொம்ப டவுனாக இருப்போம். அப்படின்னா இப்போ அந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும். அப்படின்னா அது இருந்தால் தான் அந்த அந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ கேபிஒய் அந்த கலர் போவது யார் கூட கிடச்சிது அப்படின்னா, அதை அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேயோ இல்லை கூட இருக்கவங்க கிட்டேயோ ஷேர் பண்ணும்போது, ஏய் சூப்பர்ப்பா, செம்ம, வா நம்ம போய் ஒரு பிரியாணி சாப்பிடலாமா, ஒரு பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தான் அந்த மூமெண்ட்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும்னா, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வீட்டில் வந்து க்ரியேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னா, அப்படி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சு, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வந்து நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா தயவுசெய்து அதை விட்டுடாதீங்க. அங்கே வந்து அதாவது அவங்க சொல்கிற மாதிரி சொல்லலாம். நான் சொல்கிறேன் பிக் பாஸ் வீட்டில் இது பண்ணக்கூடாது, பாண்டிங் க்ரியேட் பண்ணக்கூடாதுலாம் அப்படி சொன்னால் கூட நம்மளையும் மீறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே உருவாயிடுச்சு, நல்ல பாண்டிங் உருவாயிடுச்சுன்னா தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை கேமை பாதிக்காத விதத்தில் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய கேமை விட்டு வெளில வரும்போது நான் அழகாக கொண்டு வந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான், அந்த வேல்யூ பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் வரும்போது சொல்லியிருப்பேன், நான் இங்கேருந்து கொண்டு போகிறது அழகான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அதை அவங்க அழகாக கண்டினியூ பண்ணுறாங்க. அது ரயான், சௌந்தர்யா, மஞ்சரி, இன்க்ளூடிங் மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொன்றும் கேட்குறாங்க, இது அவங்க அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மஞ்சரி பற்றி கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த பணப்பெட்டி எடுக்க ஓடுனீங்க இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல உங்களை யாரும் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து என்ன நானே பீட் பண்ணணும், என்ன நானே ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் அந்த டெசிஷன் இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். பட் ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் பாதிலே ஓடி வரல அப்படின்னும்போது, எங்கள் பாதிலே ஓடி வரணும்னு மைண்டில் நினச்சிட்டா நம்மளால் அந்த ஃபாஸ்ட்டே எடுக்க முடியாது. ப்ளஸ் வந்து அது நான் இல்லை, எனக்கு வந்து அது அப்படி தோணலை, அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு அதுக்கு எப்பயும் அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாலுமே, அவங்க அதில் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னது என்ன விஷயம்னா, மஞ்சரி வந்து அந்த திருக்குறள் சொல்லி உசுப்பேத்தி மோட்டிவேட் பண்ணுறன்ற பேரில் உசுப்பேத்தி தான் அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போயே நிறைய ட்ரெண்டிங்லாம் வந்திருக்கும். அப்போ அதுக்கு கொஸ்டின் கேட்டப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, யாரையும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணலை, எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதே சமயத்தில் இப்போ கூட மஞ்சரி ஃபோன் பண்ணி கேட்பான், ஏன்டி நான் அந்த திருக்குறள் சொல்லலைன்னா நீ போயிருக்க மாட்டியாடி அப்படின்னு திருப்பி மஞ்சரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணுவான். அதனால் அவங்க சொன்னதுனாலலாம் நான் போலங்க, அவங்களாம் யாரும் ரீசன் இல்லை, நான் என்னோட விருப்பத்துக்காகவும் என்னோட எஃபர்ட்டை ஃபேன்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காகவும் தான் போனேன் அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக சொல்லி மஞ்சரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகாக எடுத்து வச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கான விளக்கத்தில் நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஏன் மஞ்சரி தடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஜாக்லின் அவங்களே ப்ரூஃப் பண்ணிக்கணும் இடத்துல அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்க நிலைநிறுத்திக்கணுன்ற இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதை அவங்க டவுன் பண்ணுற விதத்தில் நோ சொல்ல முடியலன்னு தான் நான் நின்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்டுமே மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது தான் இந்த இடத்துலையுமே ஜாக் சொல்கிறாங்க, மஞ்சரி மேலே தப்பில்லை அப்படின்னு. ஓகேங்களா? இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், விஷால் பற்றி கேட்குறாங்க. சரி, ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் விஷால் பற்றியும் கேட்டாங்கன்னு, விஷால் பற்றி விஷாலுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் அது எப்படி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, இன்னும் எப்படி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஷோ முடிச்சு வெளில வந்தப்புறமா அப்படின்னு கேட்குறாங்க ஜாக்லின்னு. ஆமாம் அப்படின்னோடனே, விஷால் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் ஆனால் ஃப்ரெண்டுன்னு தெரியும், பட் ஆனால் பெருசாக ஒன்றும் இப்போ பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசிக்கிறது இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, டெய்லி ஃபோன் பண்ணி பேசி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எனக்கு அது மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து உள்ள ஃப்ரெண்டாக, அதாவது வெளியிலையும் தெரியும், உள்ள கேம்குள்ளேயும் தெரியும் அப்படின்னாலுமே, ஒரு இடத்துல அவரோட கேம் அவர் ஆடுறதுக்கு ஒரு சிலது பண்ணார் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவரோட கேமுக்காக அவர் எஃபோர்ட் போடும்போது அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நானுமே அதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் வெளில வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஹர்ட் ஆனாலும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து பொய் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லைங்க, பேசிகிட்ருக்கேன், அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம்னு சொல்லி எனக்கு இஷ்டம் இல்லை, பேசுகிறது கிடையாது. பட் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கான குட் மூமெண்ட்ஸ் வரும்போது, அவர் வந்து எது படம் பண்ணும்போது, ஏதாச்சும் ஆல்பம் பண்ணும்போது அது நல்லா இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி முதல்ல விஷ் பண்ணுற ஆளாகவும் நான் தான் இருப்பேன். ஆனால் அதுக்குன்னு டெய்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அப்பப்போ ஃபோன் பேசி அதை கண்டினியூ பண்ணி மெயின்டைன் பண்ணோன்ற அளவுக்கு இல்லை. அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமல் அந்த பதிலை சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெஃப்ரியை கூட அவங்க வந்து தம்பிங்கிற இடத்துல அதை வந்து விட்டு கொடுக்காமல் பேசினாங்க. சாச்சனாவை கூட தங்கச்சிங்கிற இடத்துல அவங்க வந்து அந்த புரிதலோடு அவளோட தப்பையும் அக்செப்ட் பண்ணி அவள் இப்படி தான், அந்த ஏஜ் அப்படி தான் இருக்கும்ன்ற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சௌந்தர்யாக்கான மிஸ்டேக்ஸுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ அடாப்ட் பண்ணிக்கிட்டோ, இல்லை அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும், இப்போ நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஜாக்கே
ஒத்துக்காத ஒரு ஆள். அதாவது ஜாக் யாரையுமே குறை சொன்னதில்லை, யாரையுமே திட்டினதில்லை, யார்கிட்டேயுமே இதுதான் அவங்கள நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் தீபக்லேருந்து, முத்துலேருந்து, அருண்லேருந்து, ஃபேட்மன் எல்லாருமே ஹர்ட் பண்ணியிருந்தாலும் யாரையுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கார்னர் பண்ணி தப்புனோ இல்லை அவங்கள நான் இக்னோர் பண்ணுறனோ அவாய்ட் பண்ணுறனோ சொன்னதில்லை. அப்படி ஜாக்கே சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறது விஷால். அப்படின்னா விஷாலோட ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா விஷாலுக்காக நான் வந்து விஷாலை கார்னர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என் மேலே கோவம் வரலாம். பட் ஆனால் ஜாக் மாதிரி ஒரு ஆள் கூட அவ்வளோ பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூடவோ இல்லை அவ்வளோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் நோட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு கூடவோ கூட விஷாலால் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியலன்னா விஷால் எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் ஆச்சு. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ வந்து நம்ம ஜாக்கோட ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்குக்கான நான் பார்த்த ஃபேன்ஸ் மீட் அந்த செக்மெண்ட்லேயே அவங்க இந்த 4 விஷயமே அவங்களுக்கு கான்ட்ரவர்சியான விஷயம் தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப அழகாக பதில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் 2-3 இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ கைஸ்.